அந்த இடத்துக்கு வரணுங்கிறதுல உங்களுக்கு ரொம்ப ஆசை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். விஜய் அவர்கள் என்னென்ன அதுக்கு எல்லாம் பண்ணுவாருங்கிறது எனக்கு தெரியும். அது ஒரு தொழில் ரகசியம், நம்ம ரொம்ப சொல்லக்கூடாது. அதுக்கு பயந்த ஆள் அவர். சொடுக்கடிச்சு ஜெயலலிதா அவர்கள் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொன்ன ஆள் அவர். இவர் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விஜய் அவர்களுடைய முன்னாள் மேனேஜர் பிடி செல்வகுமார். ரொம்ப ஆண்டு விஜய் அவர்களுக்கு மேனேஜராக அவர் இருந்திருக்கார். அவரோட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் இப்போது சமீபத்தில் விஜய் அவர்களை கடுமையாக எதிர்த்து ஒரு பேட்டியில் நிறையா விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அப்போது ஒரு சில அதிர்ச்சிகரமான உண்மைகளை வந்து அவர் சொல்கிறார். இது எல்லாம் உண்மை, இப்படிலாம் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காருங்கிறது முன்னாடியே வந்த தகவல்கள் தான். ஆனால் அவர் கூடயே இருந்த ஒருத்தரே இதை வந்து சொல்லும்போது இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவருக்கு ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு ஆசை இன்னமும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் அவர் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு எல்லாமே தெரியும். அது எல்லாமே நான் வந்து அவர் கூடவே பல வருஷம் இருந்திருக்கேன், ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதை வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது, ஏன்னா தொழில் ரகசியம் அப்படின்னு பிடி செல்வகுமார் அவர்கள் சொல்கிறார். ஏற்கனவே வந்து போக்கிரி படத்துடைய வசூலை பற்றி சொல்லும்போது ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்கும். அது வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய பல படங்களுடைய ரெக்கார்டை வந்து அது முறியடிச்சிருக்கு போக்கிரி அப்படின்னு விஜய் அவர்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த ரிப்போர்ட்டை வந்து பிடி செல்வகுமார் வாசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று இருக்கும், பழைய வீடியோ. இப்போ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு அவங்க வந்து வடை சுட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதை பிடி செல்வகுமாரே சொன்னதுக்கப்புறம் டவுட்டே இல்லை, அது எல்லாமே உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குற மாதிரி பிடி செல்வகுமார் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களோட வந்து விஜய் அவர்களை கம்பேர் பண்ணலாமா? ரஜினி அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர்? அதேமாதிரி ஜெயலலிதா அவங்க முன்னாடியே சொடக்கு போட்டு பேசினவர் அவர். அவரை வந்து ஒரு வளர்ந்த ஒரு முருங்கை மரம், அதாவது ஆதவ அர்ஜுனா அவர்களை சொல்கிறாரு. அவர் வந்து மன வலிமை இல்லை ரஜினி அவர்களுக்கு, திமுக மிரட்டி வந்து அவர் அரசியலுக்கு வரலன்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லலாமா முதல்ல அப்படின்னு ஆதவ அர்ஜுனா அவர்களையும் எதிர்க்கிறாரு. அதேமாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் அந்த காக்கா கழுகு கதை சொன்னதுக்கப்புறம் விஜய் அவர்களை தான் ரஜினி அவர்கள் காக்கான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணி, அதுக்கப்புறம் விஜய் ஒரு ஸ்டேஜில் வந்து அதை பேசும்போது ரஜினி அவர்களை வந்து நக்கல் பண்ணுற மாதிரி காக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு ஒன்று சுற்றுவார். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் மைக்கு முன்னாடி பேச ஆரம்பிப்பார் நின்று. அதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரஜினி அவர்களை வந்து அவமதிக்கிற மாதிரியான விஷயமா அதெல்லாம் அமைஞ்சிருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு மேடையில் சொல்லும்போது எம்ஜிஆர் ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு சிவாஜி தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சமாதானம் பண்ணுறாரு, அதை முதல்லையே சொல்லியிருக்கணும்ல அப்படின்னு பிடி செல்வகுமார் அவர்கள் வந்து கேட்குறாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு, கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு இதுக்கப்புறமும் நிறைய விமர்சனங்களை சந்திச்சுட்டு வர்றாரு விஜய் அவர்கள். இதுக்கப்புறம் வந்து அவருடைய அரசியல் பயணம் எந்த மாதிரி இருக்க போகுது? இப்போ ஏப்ரல் 23 தேர்தல். ஆனால் இன்னும் ஒரு களத்தில் இறங்கி பெரிய அளவில் இந்த தேர்தலுக்காக எதுவும் வேலை பார்த்த மாதிரி தெரியல. ஏன் எதுவுமே பண்ணாமல் இருக்கார் இன்னும் எலெக்ஷன் இவ்வளோ நெருங்கி வரும்போது கூட அப்படிங்கிற கேள்வியும் நிறைய விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் கேட்குறது நம்ம வந்து பார்க்க முடியுது. என்ன பண்ண போகிறாருங்கிறது விஜய் அவர்களுக்கு தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த இப்போ பிடி செல்வகுமார் அவர்கள் சொன்ன விஷயம் நமக்கு ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்கானா. இப்போ பாருங்கள், சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பிடிக்கிறதுக்கு, அவருடைய இடத்த பிடிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் எவ்வளோ குறுக்கு வழிகளை கையாண்டிருக்காங்க அப்படிங்கிறது விஜய் அவர்களுடைய மேனேஜர், முன்னாள் மேனேஜரே சொல்லி நமக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு. நீங்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.